அது இந்த உடம்பை நம்ம பார்த்துக்கிறோம், உடம்பை பாதுகாப்புக்காக வச்சுருக்கோம். ஆனால் நமக்கு தெரியாத ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் அந்த பக்கம் இருக்குது. என்னென்னா அது தெரியாமல் நம்ம உயிர் வாழ்த்துட்ருக்கோம். அது என்னென்னா உயிர். நம்ம உயிரோடு தான் இருக்கோம். ஆனால் இந்த உடம்பில் உயிர் எங்கே இருக்குது, உயிர் என்ன, அந்த உயிர் எதனால் ஆனது, இதுக்கு பேர் தான் ஆத்ம விசாரம். எல்லாம் ஆடும் உயிரோடு இருக்குது, மாடும் உயிரோடு இருக்குது, பறவையும் உயிரோடு இருக்குது, கோழியும் உயிரோடு இருக்குது, எல்லாம் உயிரோடு இருக்குது. உயிர் இல்லாத ஒரு ஜீவன் இல்லை. எறும்புலேயும் அந்த உயிர் எல்லாருக்குமே ஒன்று தான். உடம்பு தான் வேறு வேறு. ஆடு மாடு கோழி பன்றி நாய் எல்லாத்துக்கும் உயிர்ன்றது ஒன்று தான். ஆனால் அதுக்கு மேலே சூழ்ந்திருக்க மாமிச உருவம் வேறு வேறு. இந்த எல்லா உயிருக்குள்ளவும் அதை இயக்கிறதுக்கு ஒரு சக்தி ஒன்று. அந்த சக்திக்கு பேரே கிடையாது, அந்த சக்திக்கு எல்லையும் கிடையாது. இதுதான் வரலாறு சொல்கிறேன். அதுக்கு எல்லை எதனா இருக்கா? இப்போது என்னால் ஒரு சிப் அரிசி மூட்டையை தூக்க முடியும், ஒரு 10 கிலோ இல்லை 15 கிலோ. தம்பிக்கிட்ட எவ்வளோ தூக்க முடியும்? அவரோட சக்திக்கு 1 கிலோ 2 கிலோ தான் தூக்க முடியும், அதுக்கு மேலே தூக்க முடியாது. அவருடைய சக்தியை தான். இப்போ எறும்பு இருக்குது. ஒரு எறும்பு ஒரு அரிசியை 10 கூறு போட்டால் கூட அதில் ஒரு சிறு கூறு 2-3 எறும்பு சேர்த்து தான் ஆகிடும். அந்த எறும்புக்கு அந்த நொய் அரிசியில் 10ல் 1 பங்கு அதுக்கு வெயிட்டாக இருக்கும். அது ஒரு சிப்பம் வெயிட்டு தூக்குற மாதிரி அதுக்கு ஒரு உணர்வுன்றது ஒன்று தான். அந்த உணர்வில் ஏற்படுகிற துன்பம் இருக்குங்க, அதுதான் வெயிட்டு. அதுதான் வெயிட்டாக இருக்கும் நமக்கு. அப்போ அந்த காலத்திலலாம் 75 கிலோ மூட்டையே ஈஸியாக தூக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா, நமக்கு சக்திக்கு ஒரு எல்லை இருக்குது. இறைவனுடைய சக்தி எல்லை இல்லை. நம்மையே பார்க்கலாம். நமக்கு இருக்கிற சக்தி ஆகாரத்திலிருந்து எடுக்கிறோம். ஆகாரத்துலேருந்து நம்ம சக்தி எடுக்கிறோம். ஆகாரம் சாப்பிடலைன்னா நம்மளால் எழுந்துக்க முடியாது, நடக்க முடியாது, ஓட முடியாது, வேலை செய்ய முடியாது. ஆனால் இறைவனை நம்மளை பார்க்குறோம், இறைவனை பார்க்க முடியாது, அவருடைய சக்தியும் பார்க்க முடியாது. ஆனால் எல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்கு. இதை பற்றி தான் விசாரம். ஆனால் தியானத்தை பற்றி அப்புறம் தான் சொல்ல போகிறோம். அது 2-3க்கு பிறகு தான் இது பண்ண முடியும். அப்போ தான் தியானமே கூடும், இல்லைன்னா தியானம் வராது. தியானம்னா உட்காந்து கண்ணை முடிக்கணும், ஏதாவது ஒரு உருவத்தை நினச்சா அது தியானம் ஆகாது. அதுக்கு பேர் தியானமும் வராது. தியானன்றது என்னென்னா, என்ன இருக்குது அந்த மெய்ப்பொருள், அந்த கடவுளை அது நமக்குள்ள தான் உணர முடியும். அது அவ்வளோ சீக்கிரம் உணர முடியும். அதனால் அதுக்கு முன்னாடி சில இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஆத்ம விசாரம் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் எதுலமா வந்தீங்க? எதுமா? ட்ரெயினில் வந்தீங்க. ஒரு வாகனம் வந்தீங்க. அம்மா நீங்கள் வண்டியில் வந்தீங்களா? வண்டியில் வந்தீங்க. இப்போ எதாவது போயிட்டுருக்குமா? நம்ம உட்காந்துருக்கோம், எதுலேயும் போகல. ஏன்னா எதுலேயும் போனால் ஆடும் தெரியும், எதுலேயும் போகல, கட்டில் உட்காரணும். ஆனால் இங்கே இருக்கிற 800 கோடி மக்கள் தற்போதைக்கு உயிர்களை கணக்கே எடுக்க முடியாது, கணக்கெல்லாம் எடுக்க முடியாது. எல்லாமே ஒரு வாகனத்தில் போயிட்டுருக்கோம். அந்த இடத்துல பறக்குது அந்த வாகனம் பூமி. இந்த வாகனம் தானே சுற்றுது. இப்போ ஒரு படத்தில் வரும், விவேக் ஒரு இடத்துல மாட்டிப்பான். டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் என்னென்னமோ கேட்பான், 8 போட்டு காமியா. நான் 8ன்னா 10 சொல்லுவேன், ஞாபகம் நான் சொல்லுவேன். அதே போட்டு காமிக்கிற உட்காரான்ட்டு முன்ன இது சுற்றுறதுக்கே அவன் அலண்டு போயிடுவான். பார்த்துருக்கியா அந்த இது? பார்த்துருக்கியா அந்த ஜோக்கு? விவேக் ஒரு டிராஃபிக் இன்ஸ்பெக்டரை போட்டு இது பண்ணுவான், நல்லாயிருக்கும். அவன் விட்டால் போதுன்னு போயிடுவான். ஆனால் அது நம்ம 8 போனோம்னா, ஒரு ரோட்டில் ஸ்பீடாக போகிறோம்னா ஒரு 80 கிலோமீட்டர் கூட போகலாம். நேராக போனோம்னா வளைவாக போகுது அப்படின்னா நம்ம 50, 40, 20 தான் வரணும். 8 போடணுன்னா ஒரு 10, 5 கிலோமீட்டர் வாரத்தில் போட்டால் 8 போட முடியும். ஆனால் இந்த பூமி தன்னைத்தானே சுற்றுது. 1 மணி நேரத்துக்கு 1670 கிலோமீட்டர் அப்படின்னா அரை கிலோமீட்டர் போயிட்டு, அப்படின்னா அரை கிலோமீட்டர்
இப்போ அங்கே திருவாலாங்காடு ட்ரெயின் 3 கிலோமீட்டர் இருக்கு இல்லைங்களா, அவ்வளோதான். இப்போ பூமி அவ்வளோத்தூருக்கு போயிட்டு திருவாலாங்காடு கோயிலுக்கு போயிட்டு ஒரு செகண்டுக்கு 1/2 கிலோமீட்டர் ஆற்றுக்கு போயிட்டு. சரி, இதாவது பரவாயில்ல. அதாவது தன்னைத்தானே சுற்றுறதாங்க, தன்னைத்தானே சுற்றுறதாங்க. இது தன்னைத்தானே சுற்றிட்டு சூரியனை வளம் ஒரு நீள்வட்ட பாதை. அது எத்தனையோ கோடி காலமாக வளரும். நான் சொல்கிறது புரியுதாம்மா அவனுக்கு? சின்ன குழந்தை தானே, உங்களுக்கு புரியுற மாதிரி தான் சொல்கிறேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்ருக்கணும். இது வாழ்க்கைக்கு உதவும். வாழ்க்கை வெறும் படித்தா மட்டும் A² B² C² T அது ஒன்றும் இல்லை, அது சாப்பாட்டுக்கு தான். இதெல்லாம் உதவும் வாழ்க்கையில், இதெல்லாம் உதவும். இந்த பிரபஞ்சம் எப்படி எப்படிலாம் இயங்குது, என்னத்துக்கு இயங்குது நம்ம தெரிஞ்சுக்கணும். தன்னைத்தான் நீள்வட்ட பாதையில் சுற்றி பாருங்கள். அது பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 1,07,000 கிலோமீட்டர். அப்படின்னா ஒரு வினாடிக்கு 1 மணி நேரம்னா 60 நிமிஷம். 1 நிமிஷத்துக்கு 60 செகண்டு. 60 × 60 3600 செகண்டு 1 மணி நேரத்துக்கு. அப்போ 1 செகண்டுக்கு எவ்வளோன்னா, அப்படி போட்டால் 30 கிலோமீட்டர் போகுது. அப்படி போட்டால் 30 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது ஒரு வண்டி, ஒரு வாகனம். அப்படி போட்டால் 30 கிலோமீட்டர் போகுது. அது நேராக போல் தன்னைத்தானே சுற்றிட்டு போகுது. எப்படி? அது 1 செகண்டு போட்டால் 1/2 கிலோமீட்டர் வேகத்தில் தாண்டி சுற்றுது. அந்த வாகனத்து மேலே நம்ம உட்காந்துக்கணும். இது உண்மை. நாம் பிறந்தத்துலேருந்து போடுறோம். அதுக்கு யார் பெட்ரோல் போடுறாங்க? அதுக்கு யார் டிரைவர்? அதுக்கு யார் ஓனர்? யாரானா ஒருத்தர் இயக்கணும் இல்லையா? அதுக்கு யார் ஸ்டேரிங் பிடிக்கிறாங்க? சப்போஸ் ஒரு செகண்டு அது நின்றுச்சனா நாம் இங்கே உட்கார முடியாது. புவியீர்ப்பு விசை ஆட்டம் கண்டுடும். புவியீர்ப்பு விசை இருக்கே, அது மூவிங்கில் இருக்கும்போது தான் கரெக்டான இதில் இருக்கும். அது அவ்வளோ இதில் மூவிங்கில் இல்லைன்னா நாம் எல்லாம் தூக்கி எறியப்படுவோம். இங்கே இருக்க முடியாது, தூக்கி எறியப்படுவோம் அந்த இடத்துல போதும். அப்போது இந்த சக்தி நம்ம சூழ்ந்து விட சக்தி இருக்குது. நம்ம இந்த செகண்டை எல்லாம் போயிட்டுருக்கோம். அதை பற்றி நினச்சி பார்க்குறோமா? இறைவனுக்கு அதை பற்றி நன்றி சொல்லியிருக்கோமா? நன்றி சொல்லணும். இதெல்லாம் எதுக்கு? இந்த பிரபஞ்சத்தில் நம்மளாம் யார், எதுக்கு வந்தோம், இந்த வாகனத்து மேலே நம்ம ஏன் பிரயாணம் பண்ணுறோம், அது தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோமே. இதெல்லாம் தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கோம். இதனுடைய ரகசியம் என்ன? இந்த உலகம் எப்போது தோன்றுச்சு, ஏன் தோன்றுச்சு, நம்மளாம் ஏன் இங்கே அவசரப்பட்டுருக்கோம்? சாப்பாட்டுக்கு ஏன் பசி எடுக்குது? நீங்கள் பிறக்க போகிறீங்க அப்படின்னு கடவுளுக்கு வேண்டிங்களா? வேண்டலை. நீங்கள் இன்னாருக்கு உங்கள் அம்மா தானே, இன்னாருக்கு நீங்கள் பொண்ணாக பிறக்க போகணும்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கலை, வேண்டலை. இது தற்செயலாக நிகழ்ந்துச்சு. ஒரு தற்செயலாக நிகழ்ச்சி. நல்லா ஜோராக மழை பெஞ்சுன்னா காதாயில் வெள்ளம் போகும். வெள்ளம் வேகமாக போகும்போது ஒன்று உருவாகணும்னா சொல்லுப்பாங்களா? நீர்க்குமிழி. கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடறோம். ஆமாம், கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடும். டெய்லி கொஞ்சம் நேரம். ஏன்னா போர் அடிக்கிறதுக்கு மாதிரி. சரி. அப்போ நீர்க்குமிழி ஏற்படுத்துங்கள. நீர்க்குமிழி எப்போ ஏற்படும், எப்போ உடையும் தெரியாது. நீர்க்குமிழி புதுசாக உருவாகுனா இல்லை. இந்த தண்ணி நீரோட்டம் மேடு வெள்ளத்தில் போகும்போது சர்ஃபேஸில் இருக்கிற காற்று டப்புன்னு லாக் ஆகிடுச்சுன்னா அது ஒரு ட்ராப்பே ஒரு முட்டை மாதிரி இருக்குது. ஓகே. அப்போ அந்த மாதிரி நம்ம பிறந்திருக்கோம். நம்ம எத்தனை கோடி பேர், இப்போ மட்டும் 800 கோடி மக்கள் இருக்கோம். இது எத்தனையோ கோடி வருடமாக அந்த உலகம். எத்தனை பேட்ச் வந்தாங்க, எத்தனை பேட்ச் போனாங்க. நம்ம எங்கேருந்து வர்றோம், எங்கேருந்து போகிறோம், இந்த சீக்கிரட்டு தெரியாமல்
வாழறது வேஸ்ட்டுன்றாங்க ஞானி. அதான் இதோட இது முக்கியம். இந்த சீக்ரெட் தெரியாமல் வாழறது வீணான வாழ்வு. அப்போ எதுக்கு வாழறதுன்னா சோத்துக்காக வாழ்வு. அடுத்த முறை கூட்டு வாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா. இது சும்மா ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி தான். தியானம் அப்புறம் சொல்கிறேன். தியானம் பண்ண பண்ண வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம். தீராத வியாதியை தீர்த்து கொள்ளலாம். இது சத்தியம். எப்பேற்பட்ட பிரச்சனையும் தியானத்தின் மூலம் தீர்த்து கொள்ளலாம். தியானம்ன்றது நமக்குள்ள கடவுளை உணர்றது, அவ்வளோதான். தயவு அந்த கேள்வி தான் சொல்லுவாங்க. பேசி அந்த கேள்வி தட்டுற படம் பார்த்தோம்னா அடிப்படை வந்தாங்க. அவங்க